ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் எவ்வளவோ ஆசைப்பட்டு இந்த டிசைன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கினது. இது வாங்கி எப்படியும் ஒரு 14 இயர்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிலைமை இப்படி தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீச்சாங் புயல் வந்தப்போ 2 நாள் வீட்டில் தண்ணி தேங்கி இருந்தது. அதில் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் எப்படியோ ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிலைமை இப்படி தான் இருக்குது. நான் ஆர்கனைஸ் பண்ணாமல் எப்படி இருக்கோ அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ராவில் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இதில் வாட்சஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த பெண்ணோட கேப் எல்லாம் எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். இதில் சின்ன பின்னு, அதுக்கப்புறமா சேஃப்டி பின்னு அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு இன்ட்லும் ஒவ்வொன்று செக்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில், சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பொட்டு, டெய்லி வைக்கிற பொட்டு, அதுக்கப்புறமா விபூதி ஒரு பாக்ஸில், க்ரீமும், அதுக்கப்புறமா குங்குமம் ஒரு இதில் வச்சுருக்கேன். இப்போ ட்ராவை மேலே இப்படி தான் டோர் ஓப்பன் பண்ண 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் இப்படியெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது கிச்சனில் வச்ச பாக்ஸ் தாங்க. அது யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துன்னு வச்சாச்சு. இதில் ஒன்றில் ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன், ஒன்றில் தலைக்கு போடுற பேண்ட் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்படி தனித்தனியாக வச்சோன்னா எதில் என்ன இருக்கும்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஒன்றில் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஒன்று மெடிசின் பாக்ஸு, அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் போட்டெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இன்னொன்று கிளிப்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். அப்படி தான் நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பவுடர், அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாத வாட்சஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சாச்சு ஒரு பாக்ஸில். அப்போது நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு பேக்கெட் அப்படியே வாங்கி ஃபுல்லாக கொட்டி வச்சுருவேன். இல்லைன்னா நம்மளுக்கு அப்பப்போ மறந்துடுவோம் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பவுடர், ட்ராவலுக்காக வாங்கின பவுடர் தாங்க அது. அதுக்கப்புறமா ஒரு பொட்டு, இது குங்குமம், தாளம்பூ குங்குமம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். இதில் கம்மல் எல்லாம் இருக்குது. அது எங்கள் பொண்ணு வாங்கின கம்மல், அது இங்கே வச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கனைஸ் வாங்கி இதில் ஒன்றில் சீப்பு, அதெல்லாம் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமா பேன் சீப்பு, அதெல்லாம் பொட்டு, டெய்லி வைக்கிற பொட்டு, அதுவும் வச்சாச்சு. இந்த கவர் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கவரில் ரிப்பன் அதெல்லாம் வச்சாச்சு, அருணக்கயிறு, அதுக்கப்புறமா பாவாடை நடை அதெல்லாம் இதிலே வச்சுருவேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின எல்லாமே இருக்கும், ஸ்டஃப் எல்லாமே, கிளிப்ஸு, அதுக்கப்புறமா என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் இருக்கும். ஏதாவது தேவைன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம், எல்லாமே புதுசு, யூஸ் பண்ணாது. அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெயில் பாலிஷு, அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக்கு, மஸ்கரா, அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. பாதி நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா முடிச்சு போயிருக்கோம், அதை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அதுவெல்லாம் நிறைய இருந்தது நெயில் பாலிஷு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நிறைய இது செயின், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செயின் எல்லாம் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மிரர் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதில் ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன், ஏதாவது கரண்ட் போனப்போ யூஸ் ஆகும். இப்போ இதோட நிலைமை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரி, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு.